தன் மகளின் கல்யாண நாளில் அவளின் அழகிய அடையாளமான கூந்தலை ஒரு கணம் கூட தயங்காமல் வெட்டி அர்ப்பணித்த தந்தை யார் தெரியுமா? அவர் ஏன் அப்படி செய்தார்? இது வெறும் கதையல்ல, பாசத்தை கடந்த இறை பக்தியின் உச்சம். சோழ நாட்டில் செழுமை மிகுந்த கஞ்சாரூர் என்ற அழகான ஊர் இருந்தது. செழிப்பான வயல்கள், தேன் மனம் வீசும் சோலைகள், மயல்களாடும் இயற்கை அழகு நிறைந்த ஊர் அது. அந்த ஊரில்தான் மானக்கஞ்சாரர் வாழ்ந்தார். அவர் சோழ மன்னனின் மாபெரும் படைத்தளபதி, போர்க்களத்தில் இடி என முழங்குபவர், போரில் யாராலும் எளிதில் வெல்ல முடியாத மாவீரர். ஆனால் அவருடைய உண்மையான பெருமை அது அல்ல. அவர் சிவபெருமானின் மீது அளவற்ற பக்தி கொண்டவர். சிவனடியார்களை எல்லாம் சிவபெருமானாகவே கருதி தன் உயிரினும் மேலாக மதிப்பவர். அடியார்கள் வீட்டிற்கு வந்தால் படைத்தளபதி என்ற பெருமையை மறந்து அவர்களுக்கு தானே பணிவிடை செய்வார். அடியார்கள் விரும்புவனவற்றை அவர்கள் கேட்பதற்கு முன்னதாகவே குறிப்பு அறிந்து கொடுத்து வந்தார். இப்படி வாழ்ந்து வந்த மானக்கஞ்சாரருக்கு ஒரு ஏக்கம் இருந்தது. பல வருடங்களாகியும் அவருக்கு குழந்தை பேறு இல்லாமல் இருந்தது. அவர் இறைவனை மனமுருகி வேண்டினார். இறுதியில் நடராஜ பெருமானின் திருவருளால் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை அவர் சாதாரண மகளாக வளர்க்கவில்லை, இறைவன் தந்த வரமாகவே நினைத்து வளர்பிறை நிலவாக பெரும் வாஞ்சையுடன் வளர்த்தார். அவளின் ஒவ்வொரு சிரிப்பிலும் இறைவனின் அருளை கண்டார். அவளின் நீண்ட கருங்கூந்தலை கூட இறைவன் கொடுத்த அழகு என்றே எண்ணினார். அருமை மகள் வளர்ந்து திருமணப் பருவம் எய்தினாள். மாபெரும் சிவத்தொண்டரான ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கும் தன் மகளுக்கும் திருமணம் என முடிவானது. திருமண நாளில் ஊரே விழாக்கோலம் பூண்டது. மன வீட்டில் மங்கள இசை முழங்கியது. மணப்பெண் அலங்கரிக்கப்பட்டு தேவதை போல அமர்ந்திருந்தாள். அவளின் நீண்ட கரிய கூந்தலில் சூடிய மலர்களின் மனம் அந்த இல்லத்தையே நிறைத்து அனைவரையும் கவர்ந்தது. அப்போது திடீரென்று ஒரு சிவயோகி திருமண வீட்டுக்குள் வந்தார். உடல் முழுவதும் திருநீரு, மர்மமான கண்கள். அவரை பார்த்தவுடன் மானக்கஞ்சாரர் ஓடி வந்து விழுந்து வணங்கினார். சுவாமி, என் மகள் திருமண நாளன்று நீங்கள் வந்திருப்பது நான் செய்த மிக பெரும் பாக்கியம் என்றார். அவர் தன் மகளையும் அழைத்து வந்து யோகியின் ஆசீர்வாதம் பெறச் செய்தார். அப்போது அந்த யோகி மணப்பெண்ணின் கூந்தலை பார்த்து சொன்னார், இந்த முடி எனது பஞ்சவடி என்னும் பூநூலுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். இந்த ஒரு வார்த்தை அங்கே இருந்த அனைவரையும் அதிர வைத்தது. ஒரு பெண்ணின் கூந்தல் அவளது மங்களத்தின் அடையாளம், அதிலும் திருமண நாளில். ஆனால் மானக்கஞ்சாரர் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. இது தன் அருந்தவ புதல்வியின் கூந்தல். இன்று அவள் திருமண வைபவ நாள். எதையும் நினைக்கவில்லை. சிவனடியாரின் விருப்பத்தை இறைவனின் கட்டளையாகவே எண்ணினார். உடனே அவர் இடுப்பில் இருந்த வாளை உருவினார். மணமகளாக நின்ற தன் மகளின் நீண்ட கூந்தலை வெட்டி அந்த சிவயோகியின் கையில் பணிவுடன் சமர்ப்பித்தார். மணப்பெண் கூட தந்தையை தடுக்கவே இல்லை. ஏனெனில் தன் தந்தையின் சிவபக்தியை அவளும் நன்கு அறிந்தே இருந்தாள். அதிர்ச்சியில் உறைந்தது அந்த திருமண வீடு. ஆனால் மானக்கஞ்சாரரின் முகத்தில் ஒரு பெரும் அமைதி இருந்தது. அடுத்த கணம் அந்த யோகி திடீரென்று ஒளியாக மறைந்தார். அந்த நேரம் வானில் கற்பக மலர்கள் பொழிந்தன. நந்தி மேல் உமையம்மையுடன் பெருமான் காட்சி தந்தார். அப்போதுதான் அனைவருக்கும் புரிந்தது, அந்த சிவயோகியே பரமேஸ்வரன். அருள்மிகு பெருமான் மானக்கஞ்சாரரை நோக்கி, அன்பனே, எம்மிடத்தில் நீ கொண்ட பக்தியை இந்த உலகம் அறியவே இந்த திருவிளையாடலை நிகழ்த்தினோம் என்று கூறி அருளினார் தில்லை பெருமான். அந்த கணமே மணப்பெண்ணின் கூந்தல் முன்போலவே வளர்ந்து மலர் மனம் வீசியது. அனைவரும் ஆனந்தத்தில் மூழ்கினர். மணமகன் கலிக்காம நாயனார் அங்கு வந்தபோது நடந்தவற்றை அறிந்து வியந்து மானக்கஞ்சாரரின் பக்திக்கு தலை வணங்கினார். பின்னர் திருமணம் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இவ்வாறு சிவபெருமானின் பேரருளை பெற்ற மானக்கஞ்சார நாயனார் இறுதியில் இறைவன் திருவடி நிழலை அடைந்தார். திருச்சிற்றம்பலம்.